இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதிக மைலேஜ் மற்றும் மாருதி சுசுகி இந்த ரெண்டு விஷயத்தையுமே எப்பவுமே பிரிக்க முடியாது. இதன் காரணமாகவே நீண்ட காலமா இந்தியாவின் நம்பர் 1 செல்லிங் கார் மேனுஃபேக்சரரா மாருதி சுசுகி நிறுவனம் இருக்காங்க. ஒவ்வொரு முறையிலையும் அதிக ஃபீச்சர்ஸ், இம்ப்ரூவ் சேஃப்டி அப்படின்னு அவங்க டெக்னாலஜில எப்படி எவால்வ் ஆனாலும் அதிக மைலேஜ் எப்படி அச்சீவ் பண்றது அப்படிங்கறதுலயும் ரொம்பவே கான்சியஸா இருப்பாங்க. இந்தியாவில் விற்பனையாகிற மற்ற கார் நிறுவனங்களை கம்பேர் பண்ணும்போது மாருதி சுசுகி கார்கள் எப்பவுமே அதிக ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும். இப்போ ரீசெண்டா அவங்களுடைய சக்சஸ்ஃபுல் கிராஸ் ஓவர் காரான ஃப்ராங்க்ஸுக்கு ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியை கொண்டு வரவிருக்காங்க. மாருதி சுசுகி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க கிட்ட ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜி இருக்கு. இது டொயோட்டாவோட கோ டெவலப் பண்ணது. மிட் சைஸ் எஸ்யூவியான கிராண்ட் விட்டாரா மற்றும் பிரீமியம் எம்பிவியான இன்விக்டோ இந்த இரண்டு கார்கள்லயுமே ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. பட் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதிகபட்ச மைலேஜ் கொடுத்தாலும் காம்படிட்டிவா பிரைஸ் பண்ண முடியாது. இதன் காரணமாகவே ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜிக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எல்லா கார் மேனுஃபேக்சரர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது. பட் மாருதி சுசுகி நிறுவனம் அந்த பேரியரையும் பிரேக் பண்ணி இப்போ ஃப்ராங்க்ஸுக்கே ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதுவும் டொயோட்டா கூட கோ டெவலப் பண்ண parallel ஹைபிரிட் டெக்னாலஜியை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சீரிஸ் ஹைபிரிட் டெக்னாலஜிக்கு போக போறாங்க. சீரிஸ் ஹைபிரிட் டெக்னாலஜில காருடைய கம்ப்ளீட் பவர் ரெக்வயர்மெண்ட்டை ஒரு மோட்டார் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் தான் உங்களுடைய காரை பவர் பண்ணும். பட் அதுல இருக்கிற ஐசி இன்ஜின் ஜெனரேட்டரை பவர் பண்ண யூஸ் ஆகும். இதன் காரணமா சிங்கிள் மற்றும் மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஆர்பிஎம்ல ஐசி இன்ஜின் ரன் ஆகும். இந்த ஐசி இன்ஜின்ஸ் வெறும் பேட்டரியை பவர் பண்றதுக்கு மட்டுமே யூஸ் பண்றதுனால, மேலும் இந்த ஹைபிரிட் டெக்னாலஜில ரீஜெனரேட்டிவ் அப்ரோச்சும் யூஸ் பண்றதுனால சிட்டில இன்னுமே அதிக மைலேஜ் இருக்கும். சரி, எந்த இன்ஜின்ஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஸ்விஃப்ட் மற்றும் டிசைர்ல லான்ச் பண்ணப்பட்டிருக்கிற லேட்டஸ்ட் ஜெனரேஷன் Z12 இன்ஜின்ல தான் இந்த ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியை கொண்டு வரவிருக்காங்க. ஏற்கனவே ஸ்விஃப்ட் மற்றும் டிசைர்ல கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் அபிஷியல் மைலேஜ் கோட் பண்றாங்க மாருதி சுசுகி. இந்த ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மைலேஜ் ஃபிகர்ஸ் 35 kmpl வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் இந்தியா மாதிரி கண்ட்ரில எல்லா கார் நிறுவனங்களும் எலக்ட்ரிக் கார்களை புஷ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்துல சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் எலக்ட்ரிக் கார்ஸோட ரிலையபிலிட்டி கேள்விக்குறியா இருக்கும்போது இது மாதிரி ஹைபிரிட் டெக்னாலஜிஸ், அதுவும் மாருதி சுசுகி மாதிரி நிறுவனம் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரியல் மற்றும் பிராக்டிகல் சொல்யூஷனா இருக்கும் இந்தியாவோட ரைசிங் பெட்ரோல் பிரைசஸ்க்கு. ஏற்கனவே மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸோட இந்த டெஸ்ட் வெஹிக்கிள் லீக் ஆயிருக்கு. இதுல ஹைபிரிட் அப்படிங்கிற பேட்ஜிங்கும் பார்க்க முடியுது. இது கம்ப்ளீட்டா கேமோஃப்ளேஜ் பண்ணாத காரணத்தினால எந்த விதமான மேஜர் டிசைன் சேஞ்சஸை இந்த ஹைபிரிட்காக ஸ்பெசிபிக்கா எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கறதும் தெரிய வருது. எது எப்படி இருந்தாலும் கூடிய விரைவில் அதிகபட்ச மைலேஜ் கொடுக்கிற ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜியை 10 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எவிடென்ட்டா தெரியுது மாருதி சுசுகி தரப்புல இருந்து. உங்கள எத்தனை பேர் இந்த ஃப்ராங்க்ஸோட ஸ்ட்ராங் ஹைபிரிட் டெக்னாலஜி வந்தா ஒரு பைக்கோட ரன்னிங் காஸ்ட்லயே நம்ம காரை ரன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.